ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் சிம்பிள் ப்ரெசண்ட். சிம்பிள் ப்ரெசண்ட் நிகழ்காலம் பற்றி இந்த வீடியோவில் இங்கிலீஷ் வித் தமிழ் மீனிங்கோடு ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும்பொழுது நிச்சயம் உங்களுக்கு சிம்பிள் ப்ரெசண்ட்னா என்ன, எங்கே பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும்னு தெரிய வரும். உங்களால் ஆன்சருமே பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்பிள் ப்ரெசண்ட்னா சிம்பிள் ப்ரெசண்ட் இஸ் யூஸ்ட் டு டாக் அபவுட் டெய்லி ஹேபிட்ஸ், தினசரி பழக்க வழக்கங்கள், ரொட்டீன்ஸ், வழக்கமான செயல்கள், ஃபேக்ட்ஸ், உண்மைகள், அண்ட் ஜென்ரல் ட்ரூத், பொதுவான சில தகவல்களை சொல்ல பயன்படுகிறது. சிம்பிள் ப்ரெசண்ட் இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட்னா என்னென்னா 7 ப்ரொனவுன்ஸ். நீ, நான், நாங்கள், அவர்கள், அவன், அவள், அது. இந்த வார்த்தையெல்லாம் நம்ம பயன்படுத்தி தான் ஒரு சென்டென்ஸை மேக் பண்ண முடியும். அதுதான் ப்ரொனவுன். சிம்பிள் ப்ரெசண்ட் பற்றி தெரியறதுக்கு முன்னாடி ப்ரொனவுன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஐ, நான், யூ, நீ, நீங்கள், வி, நாம், நாங்கள், தே, அவர்கள், ஹீ, அவன், ஷீ, அவள், இட், அது. சிம்பிள் ப்ரெசண்ட் உடைய சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான வாக்கியங்களை கொண்டதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஈட் ரைஸ். நான் சாதம் சாப்பிடுகிறேன். யூ ப்ளே கிரிக்கெட். நீ கிரிக்கெட் விளையாடுகிறாய். வி ஸ்டடி இங்கிலீஷ். நாங்கள் ஆங்கிலம் படிக்கிறோம். தே வாட்ச் டிவி. அவர்கள் டிவி பார்க்கிறார்கள். ஹி பிளேஸ் கிரிக்கெட். அவர் கிரிக்கெட் விளையாடுகிறார். ஷி சிங்ஸ் வெல். அவள் நன்றாக பாடுகிறாள். இதுதாங்க சிம்பிள் சென்டென்ஸ். ஐ ப்ரொனவுன் யூஸ் பண்ணிட்டோமா, ஒரு வேர்ப் யூஸ் பண்ணுறோம் ப்ளஸ் ஆப்ஜெக்ட், அவ்வளவுதான். இந்த மூணையும் நம்ம சேர்க்கும் பொழுது வி கெட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இதை நம்ம எங்கே பயன்படுத்துகிறோம், எப்பொழுது நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் பயன்படுத்துகிறோன்னு பார்க்கலாம். உங்களோட டெய்லி ஹேபிட்ஸ்க்கு நீங்கள் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் மட்டும்தான் பயன்படுத்தணும். நீங்கள் எப்போ எழுந்திருப்பீங்க? காலையில். எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க? ஒரு 6 o'clock. இப்போ எப்படி சொல்லுவீங்க? எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க? ஐ வேக் அப் அட் 6 AM. ஐ வேக் அப் அட் 6 AM. நான் காலையில் 6 மணிக்கு எழுகிறேன். ஷீ ட்ரிங்க்ஸ் காஃபி எவ்ரி மார்னிங். ஷீ ட்ரிங்க்ஸ் காஃபி எவ்ரி மார்னிங். அவள் தினமும் காலை காஃபி குடிக்கிறாள். ரொட்டீன் ஒர்க்ஸ். இப்போ ரொட்டீனாக நீங்கள் பண்ணுவீங்கள்ல ஒரு சில விஷயங்கள், தொடர்ந்து செய்கிற விஷயங்களுக்கும் நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் பயன்படுத்தலாம். த சன் ரைசஸ் இன் த மார்னிங். த சன் ரைசஸ் இன் த மார்னிங். சூரியன் காலையில் உதிக்கிறது. இது ரொட்டீன் தானே. தினமும் காலையில் சூரியன் உதிக்கும் அண்ட் மாலையில் மறையும். த சன் செட்ஸ் இன் த ஈவினிங். சூரியன் மாலையில் மறைகிறது. The sun sets in the evening. I usually drink tea. நான் வழக்கமாக டீ தான் குடிக்கிறேன். She goes to school every day. அவள் தினமும் பள்ளிக்கு செல்கிறாள். ஸ்கூல் போகிறது ரொட்டீன் தானே. ஃபேக்ட்ஸ், உண்மைகள், ஆர் யூனிவர்சல் ட்ரூத்னா உலகத்தில் நடக்கக்கூடிய உண்மையான தகவல்களுக்கு இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் பயன்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள், the sun rises in the east. சூரியன் கிழக்கில் உதிக்கிறது. cow gives us milk. பசு நமக்கு பால் கொடுக்கிறது. birds fly in the sky. பறவைகள் வானத்தில் பறக்கின்றன. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் அல்லது பிடிக்காது, இதை சொல்கிறதுக்கும் உங்களுடைய விருப்பத்தை சொல்கிறதுக்கும் நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் பயன்படுத்தணும். இதற்கான எடுத்துக்காட்டு, ஐ லைக் மியூசிக். எனக்கு இசை பிடிக்கும். ஹி லைக்ஸ் சாக்லேட். அவனுக்கு சாக்லேட் பிடிக்கும். ஐ லைக் ஃப்ரூட்ஸ். எனக்கு பழங்கள் பிடிக்கும். ஐ லைக் மில்க். எனக்கு பால் பிடிக்கும். ஐ லைக் ப்ளூ கலர். எனக்கு நீல நிறம் பிடிக்கும். பிடிக்கும் அப்படின்ற வார்த்தைக்கு ஐ லைக் அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம்.
பிடிக்காது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஐ டோன்ட் லைக் அப்படின்னு சொல்லணும். ஐ டோன்ட் லைக் ஃப்ரூட்ஸ், எனக்கு பழங்கள் பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் சாக்லேட், எனக்கு சாக்லேட் பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் மில்க், எனக்கு பால் பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் மியூசிக், எனக்கு இசை பிடிக்காது. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை வச்சு பாசிட்டிவ் சென்டென்சஸ் எப்படி மேக் பண்ணணும்னு பார்க்கலாம். செய்கிறாய், சொல்கிறாய், பேசுகிறாய், எழுதுகிறாய், இதுதான் பாசிட்டிவ் சென்டென்சஸ். அதற்கு நாம் சிம்பிள் ப்ரெசன்ட் பயன்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ரீட் புக்ஸ், நான் புத்தகங்கள் படிக்கிறேன். யூ ஒர்க் ஹார்ட், நீ கடினமாக உழைக்கிறாய். வி ப்ளே ஃபுட்பால், நாங்கள் கால்பந்து விளையாடுகிறோம். தே ஹெல்ப் பீப்புள், அவர்கள் மக்களுக்கு உதவுகிறார்கள். ஹி டிரைவ்ஸ் அ கார், அவர் கார் ஓட்டுகிறார். ஷி டீச்சர்ஸ் இங்கிலீஷ், அவள் ஆங்கிலம் கற்பிக்கிறாள். ஐ டீச் யூ இங்கிலீஷ், நான் உனக்கு ஆங்கிலம் கற்பிக்கிறேன். இதை நெகட்டிவ் சென்டென்ஸ், இல்லை, நோ அப்படின்றதுக்கு எப்படி பயன்படுத்தணும் பார்க்கலாம். ஐ ஈட் சாக்லேட், நடுவில் ஐ பக்கத்தில் டோன்ட் பயன்படுத்தணும். டு நாட். ஐ டோன்ட் ஈட் சாக்லேட். ஐ டோன்ட் லைக் மியூசிக். ஐ டோன்ட் ட்ரிங்க் மில்க். ஐ டோன்ட் ஈட் ஃப்ரூட்ஸ், நான் பழங்கள் சாப்பிடுவதில்லை. நான் பால் குடிப்பதில்லை. நான் இசை கேட்பதில்லை. நான் சாக்லேட் சாப்பிடுவதில்லை. மேலும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஐ டு நாட் ஸ்மோக், நான் புகைப்பிடிப்பதில்லை. டு யூ ஸ்மோக்? நோ, ஐ டோன்ட் ஸ்மோக், நான் புகைப்பிடிப்பதில்லை. வி டோன்ட் வாட்ச் டிவி எவ்ரிடே, நாங்கள் தினமும் டிவி பார்ப்பதில்லை. எப்பொழுதாவது டிவி பார்ப்போம், எப்போதுமே பார்க்க மாட்டோம். வி டோன்ட் வாட்ச் டிவி எவ்ரிடே. He does not eat meat. He does not eat meat. அவர் இறைச்சி சாப்பிடுவதில்லை. பர்டிகுலராக நீங்கள் அந்த நான்வெஜ்ஜோட நேமை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஐ டு நாட் ஈட் சிக்கன், ஐ டு நாட் ஈட் ஃபிஷ், ஆர் ஐ டு நாட் ஈட் மட்டன். ஷீ டஸ் நாட் டிரைவ், அவள் கார் ஓட்டுவதில்லை. கொஸ்டின் டேக் எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம். டூ, இதற்கான சிம்பிள் ஃபார்முலா டூ ப்ளஸ் நான் சொன்னேன்ல 7 ப்ரனவுன், ஐ, வி, யூ, தே, ஹி, ஷீட் ப்ரனவுன் போடணும். அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆப்ஜெக்ட், இது தாங்க கொஸ்டின் ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள், டு யூ லைக் டீ, உங்களுக்கு தேநீர் பிடிக்குமா? டு தே ப்ளே கிரிக்கெட், அவங்க கிரிக்கெட் விளையாடுறாங்களா? டஸ் ஷி ஸ்பீக் இங்கிலீஷ், அவள் ஆங்கிலம் பேசுகிறாளா? டஸ் ஷி குக் வெல், அவள் நல்லா சமைக்கிறாளா? இப்போ நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட்னா என்னன்னு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம். பழக்க வழக்கங்கள், டெய்லி நம்ம சில உண்மை தகவல்களை சொல்கிறதுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணணும். அதோட ஃபார்முலா என்னன்னு உங்களுக்கு இப்போ தெளிவாக சொல்கிறேன். ஐ, வி, யூ, தே, இந்த 4 சப்ஜெக்ட்ஸ்க்கு நீங்கள் டூ மட்டும்தான் பயன்படுத்தணும். ஆர் வேர்பு பயன்படுத்தலாம். டூ ஆர் வேர்ப். ஐ டூ மை ஒர்க், நான் என் வேலையை செய்கிறேன். ஐ ஈட் தோசா, நான் தோசை சாப்பிடுகிறேன். வி ரீட் வெல், நாங்கள் நன்றாக படிக்கிறோம். தே ஒர்க் ஹார்ட், அவர்கள் கடினமாக உழைக்கிறார்கள். இதுவே நீங்கள் ஹீ, ஷி, இட்டுக்கு பயன்படுத்தணும்னா டஸ் வெர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இப்போ ஹீ, ஷி, இட்டுக்கு ஹீ ஈட்ஸ் தோசா. ஹீ, ஷி, இட் பயன்படுத்தும் பொழுது வேர்ப் கூட எஸ் ஆர் இஎஸ் சேர்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஈட் தோசா. ஷி ஈட்ஸ் தோசா. யூ play cricket. He plays cricket. He studies well. It looks good. I brush my teeth. She brushes her teeth. 7 pronouns வச்சு நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் எளிமையாக புரியும். ஸ்பீக் அப்படின்ற வேர்பை வச்சு சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். ஐ ஸ்பீக் இங்கிலீஷ். யூ ஸ்பீக் இங்கிலீஷ். வி ஸ்பீக் இங்கிலீஷ். They speak English. He speaks English. She speaks English. It speaks English. நான் ஆங்கிலம் பேசுகிறேன். நீ ஆங்கிலம் பேசுகிறாய். நாம் ஆங்கிலம் பேசுகிறோம். அவர்கள் ஆங்கிலம் பேசுகிறார்கள். அவன் ஆங்கிலம் பேசுகிறான். அவள் ஆங்கிலம் பேசுகிறாள். அது ஆங்கிலம் பேசுகிறது. நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டோன்ட் ஸ்பீக் இங்கிலீஷ். யூ டோன்ட் ஸ்பீக் இங்கிலீஷ்.
We don't speak English. They don't speak English. He doesn't speak English. She doesn't speak English. It doesn't speak English. கொஸ்டின் டேக் எப்படி மேக் பண்ணணும்னு பார்க்கலாம். ஐயு வேதேக்கு டூ. டூன்ற வார்த்தையை ப்ரனவுனுக்கு முன்னாடி பயன்படுத்தணும். ஹீ ஷீ இட்டுக்கு டஸ் அப்படின்ற வார்த்தையை ப்ரனவுனுக்கு முன்னாடி பயன்படுத்தணும். Do you speak English? Do I speak English? Do you speak English? Do they speak English? Do we speak English? Does he speak English? Does she speak English? Does it speak English? ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிள் ப்ரெசன்ட்னா என்ன, எங்கே பயன்படுத்தணும். டஸ் பயன்படுத்தும் பொழுது வேர்ப் பக்கத்தில் எஸ் பயன்படுத்தக்கூடாது. உங்களுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் புரிஞ்சிருக்கா இல்லையான்னு ஒரு சின்ன ப்ராக்டிஸ் மூலயமா தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் கொடுக்குற சென்டென்சஸை நீங்கள் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். நான் தினமும் பள்ளிக்கு செல்கிறேன். அவள் புத்தகம் படிக்கிறாள். அவர் தேநீர் குடிப்பதில்லை. உனக்கு கிரிக்கெட் பிடிக்குமா? அவர்கள் ஆங்கிலம் பேசுகிறார்கள். நான் என் அம்மாவுக்கு உதவுகிறேன். அவர் தினமும் உடற்பயிற்சி செய்கிறார். நாங்கள் காலை உணவு சாப்பிடுகிறோம். அவள் பால் குடிப்பதில்லை. நீ தினமும் படிக்கிறாயா? ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதற்கான ஆன்சர் வேணும்னா கமெண்ட்டில் ஆன்சர்னு டைப் பண்ணுங்கள். தமிழ் வழியில் ஆங்கிலம் கற்க நமது 1 Minute English with Madhi யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம அப்லோட் செய்யக்கூடிய ஷார்ட்ஸில் வேர்ட் ஆஃப் த டே சின்ன சின்ன வார்த்தைகள், அதற்கான மீனிங், அதற்கான சென்டென்சஸ் நம்ம அப்லோட் பண்ணுறோம். அதையும் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். See you in the next lesson. Bye.